எல்லாருக்குமே வணக்கம். ஒரு ஊர்ல ரொம்ப வயதான ஒரு பாட்டிமா நைட்டு 10 மணிக்கு ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு கீழே நின்று எதையோ தேடிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நேரமா தேடுறத பார்த்த ஒருத்தர், என்னமா தேடுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமாட்ட கேக்குறாங்க. தங்க மோதிரத்தை தொலைச்சிட்டேன்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த நபர் ரொம்ப இறக்கப்பட்டு, இருங்கம்மா நானும் உங்களுக்காக தேடுறேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே வந்து தேடிட்டு இருக்காங்க. டைம் ஆகிட்டே இருக்குது, ஆனா அந்த மோதிரம் கிடைக்கவே இல்லை. அப்போ அந்த பாட்டிமா கிட்ட கேக்குறாரு, உண்மையிலே உங்க மோதிரத்தை இங்கதான் தொலைச்சிங்களா? உடனே அந்த பாட்டிமா வந்து சொன்னாங்களாம், இல்லப்பா என்னோட மோதிரத்தை நான் பக்கத்து தெருவுல தான் தொலைச்சேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் ஏமா இங்க தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு அந்த பாட்டிமா சொன்னாங்களாம், அந்த தெருவை பாருப்பா, கொஞ்சம் எவ்வளவு இருட்டா இருக்குது, ஆனா இந்த தெருவை பாரு, ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, வெளிச்சமா இருக்குது, அங்க இருக்கிற அதே ரோடு தான் இங்கே இருக்குது, அங்க இருக்கிற மாதிரி வீடுகள் தான் இங்கே இருக்குது, அதான்ப்பா இங்க வந்து தேடினேன் அப்படின்னு வந்து சொன்னாங்களாம். இது ரொம்ப வேடிக்கையான ஒரு கதையா இருக்கலாம், ஆனா நிறைய நேரங்கள்ல நம்ம கூட இதை தாங்க செய்யறோம். வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி, சமாதானத்தை தேடுற நம்ம அதை எங்க தேடணுமோ அங்க தேடாம வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கோம். அந்த பாட்டிமா மாதிரி டைம் தான் ஆகுமே தவிர மோதிரமும் கிடைக்காது, சமாதானமும் கிடைக்காது. இந்த புத்தாண்டுல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன சமாதான கர்த்தர் இயேசு கிறிஸ்து இன்னுமே அவரை தேடி வர ஒவ்வொருத்தருக்கும் சமாதானத்தை இலவசமா கொடுத்துட்டு தாங்க இருக்காரு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். God bless you.